அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கு சசிகலா முயற்சி செய்ததாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு விஜய் நோ என்று சொன்னதாக தற்பொழுது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சசிகலாவுடனான கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நோ சொல்லியிருப்பதாக தற்பொழுது அண்மை செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு வியூகங்கள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரைக்குமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோருக்கு அதிமுகவில் இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இந்த நிலையில்தான் தனக்கு அதிமுகவில் இடம் கிடைக்கும் அல்லது என்டிஏ கூட்டணியிலாவது இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த சசிகலாவிற்கு அது கிடைக்காமல் போனது. இதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது தலைமையில் களம் காணப்போவதாக சசிகலா அறிவித்திருந்தார். தன்னுடைய ஆதரவாளர்களை நிறுத்தப் போவதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. அதை அவரே அண்ணா பிறந்தநாள் தினத்தன்று அங்கு அண்ணா நினைவிடத்தில் வைத்து அவர் செய்தியாளரை சந்திப்பை நடத்தினார். அப்பொழுது அவர் ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாகவும் செங்கோட்டையின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் தற்பொழுது அதற்கு தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து நோ சொல்லியிருப்பதாகவும், ஏனென்றால் ஊழல் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஊழலுக்காக சிறை சென்று வந்திருக்கக்கூடிய சசிகலாவுடன் கூட்டணி வைத்தால் அது தங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று தமிழக வெற்றிக் கழகம் நினைப்பதாகவும், அதனால் அவருடைய கூட்டணிக்கு நோ சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கு சசிகலா முயற்சி செய்ததாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு விஜய் நோ என்று சொன்னதாக தற்பொழுது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சசிகலாவுடனான கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நோ சொல்லியிருப்பதாக தற்பொழுது அண்மை செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு வியூகங்கள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரைக்குமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோருக்கு அதிமுகவில் இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இந்த நிலையில்தான் தனக்கு அதிமுகவில் இடம் கிடைக்கும் அல்லது என்டிஏ கூட்டணியிலாவது இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த சசிகலாவிற்கு அது கிடைக்காமல் போனது. இதனைத் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது தலைமையில் களம் காணப்போவதாக சசிகலா அறிவித்திருந்தார். தன்னுடைய ஆதரவாளர்களை நிறுத்தப் போவதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. அதை அவரே அண்ணா பிறந்தநாள் தினத்தன்று அங்கு அண்ணா நினைவிடத்தில் வைத்து அவர் செய்தியாளரை சந்திப்பை நடத்தினார். அப்பொழுது அவர் ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாகவும் செங்கோட்டையின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் தற்பொழுது அதற்கு தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து நோ சொல்லியிருப்பதாகவும், ஏனென்றால் ஊழல் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஊழலுக்காக சிறை சென்று வந்திருக்கக்கூடிய சசிகலாவுடன் கூட்டணி வைத்தால் அது தங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று தமிழக வெற்றிக் கழகம் நினைப்பதாகவும், அதனால் அவருடைய கூட்டணிக்கு நோ சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.